ஆளுங்கட்சியை குறை சொல்வதுதான் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் வேலை என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தீபாவளி தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், அடுத்த மாதம் முதல் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தீபாவளியையொட்டி 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று கூறினார். இந்த அரசு தனிப்பட்ட முறையில் எதிர்கட்சிக்காரர் போய் கேட்டு பாருங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. முன்னாள் முதலமைச்சர் அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, அதனால் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதிர்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கேட்டு பாருங்க. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எல்லா தொகுதிகளுக்கும் எவ்வாறு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது, அந்த திட்டங்கள்லாம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகின்றது, கடந்த காலம் நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம், எதிர்கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுப்பாரு, அவங்க சொல்லுவாங்க. அவர் முன்னாள் முதலமைச்சர் அவர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, அதனால் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.